மவுண்ட் கைலாய மலை. இந்த கைலாய மலை வந்து தனக்குள்ள மிக அதிக அளவுல மர்மங்களை வந்து ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படி அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கைலாய மலை வந்து எவரெஸ்ட்டை விட சின்ன மலை தான். பட் இருந்தாலும் எவரெஸ்ட் தான் இந்த உலகத்திலேயே மிக உயரமான மலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலை மேல கூட மக்கள் வந்து ஏறிட்டாங்க. ஆனா கைலாய மலை மேல இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டிக்கலா ஒருத்தர் கூட அந்த இடத்துல ஏறினது கிடையாது, மேல போனதும் கிடையாது. அந்த அளவுக்கு இதுல வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலநிலை, அதை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு இந்த சம்பாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிட்டி வந்து அந்த கைலாய மலையில தான் இருக்கு அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. அதோட இந்த கைலாய மலைக்கு மேல பிளைட்ஸ் பறக்கிறதுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது. அங்கேயும் வந்து அதுக்கான அனுமதிகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் வந்து ஒரு மலையை சுத்தி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அறிவியலா ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த கைலாய மலை சம்பந்தமா இந்து மதங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு. அந்த இடத்த வந்து ஒரு சிவனோட இருப்பிடம், சிவன் அது மேலதான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். நிறைய புராணங்கள்ல அதுக்கான விளக்கங்களும் நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்காம முக்கியமான 3 விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது என்னென்ன விஷயங்கள்னா, முதல் விஷயம் வந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகள் வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கு. இந்து மதம் மட்டும் இல்லாம கைலாய மலையை வந்து நிறைய புராணங்கள், நிறைய மதங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது, எதுக்காக பிளைட்ஸ் வந்து இந்த மலைக்கு மேல பறக்கிறது கிடையாது, அதுக்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவதா வந்து சம்பாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹிடன் சிட்டி, மர்மமான ஒரு சிட்டி, அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் யாருமே போனது கிடையாது, அதை யாரும் பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட சிட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஆதாரங்களும் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம்.